50ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம், பனினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். மன்னாவினுடைய தலைப்பு, தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன். நம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன். கடந்த மாதத்திலும் கூட வாக்குத்தத்தமாக அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்கிற இந்த வார்த்தையைத்தான் நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் அருளி செய்திருந்தார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அவர்கள் என்னைக்கும் காக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டார், நம் ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். ஓசியோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன வார்த்தையின்படியாக கைவிடாமல் நம்மை நாளும் காத்து நடத்துகிற பரம தகப்பனிடத்திலே நம்மை நாம் தந்து விடுவோம். வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாகிறேன். அவரே உங்களை குறைவின்றி காத்து நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் வார்த்தையாய் நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்பா, பரிசுத்தவான்களை, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் என்றும் அவர்கள் என்றைக்கும் உம்மால் காக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்த வண்ணமாக எங்களை நீர் ஆண்டவரே அன்றும் இன்றும் என்றும் எங்களை காப்பாற்றுகிற, எங்களை கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகாமலும் கலங்கினாலும் மனமுறியாமலும் கைவிடப்படாமலும் இருக்கிற நேசருடைய கரம் என்றைக்கும் கூட இந்த நாளும் தாங்கி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.